பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கும். அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த ஆயில் போட்டிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. எப்பவுமே நீங்க வித்தியாசமான படங்கள் கொடுப்பீங்க. கடைசி ஒரு படம் வித்தியாசமான ஒரு படம் கொடுத்தீங்க ஒன் ஷாட்ல. நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆடியன்ஸும் ஆவடியப்பனும்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் சோலோ ஆக்ட். இதுவரையும் யாரும் உலகத்தில் பண்ணது கிடையாது. நான் அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி அதை பண்ணுறதுக்கு இப்போ நான் கூட சொன்னேன், மேடையில் யாரோ சொன்னாங்க எனக்கு திமிரு அதிகம்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி திமிரு அதிகம். உலகத்தில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை இரவினேல் நான் அப்படி தான் பண்ணேன். அதுக்கு எனக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா, இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இரவினேலை பற்றி பேசப்படும். ஏன்னா இப்போ தான் அந்த பாடல்கள் பிரபலமாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆடியன்ஸும் ஆவடியப்பனுன்ற படம் வந்து விருதை மட்டுமே குறி வச்சு எடுக்கிற ஒரு படம். அது இல்லாமல் ஆண்டாள்னு ஒரு படம் பண்ணுறேன். லப்பர் பந்தில் நடித்த சுவாசிகா என்னோட நடிக்கிறாங்க. அந்த படம் விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். பேரை கேட்டாலே தெரியும் ஆண்டாள்ட்டு. அதனால் இப்போது அது வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியா ஒரு குடும்ப கதையை மையப்படுத்தின ஒரு படமாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டுமே ஹீரோ வச்சு கதை எழுதுங்களா, இல்லை வேறு ஹீரோ வச்சு கதை எழுதி அப்புறம் மாற்றுவீங்க? வேறு யாராவது ஹீரோ ஏமாந்தாங்கன்னா நான் அவங்கள வச்சு கதை எழுதலாம். யாரும் ஏமாற மாட்டேங்கிறாங்க. ஏமாந்த ஒரே ஹீரோ நானாக இருக்கிறதுனால என்னை வச்சுக்கிட்டு நான் கதை பண்ணுறேன். எனக்கு என்ன சம்பளம் நான் யார்கிட்ட சொல்கிறது இல்லை, அதனால பட்ஜெட் கம்மி தான். இந்த தடவை மறுபடியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி தான் பண்ண போகிறாருன்னு, அதனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக சினிமாலேருந்து போனவங்க தான் இந்த அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சினிமாலேருந்து போகிறவங்களை பற்றின விமர்சனங்கள் இருந்து